ஓகே 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 இது ரொம்ப நுட்பமான ஒரு புள்ளியா இருக்கு. அவங்க திருட முயற்சிகள். அப்ப அவங்க ஏறக்குறைய அப்படி ஒரு பட்டியல் தயார் செய்துதான் இது தயார் செய்திருக்கிறாங்க. திட்டமிட்ட செயல் தான். இதற்கு முன்னாகவே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய சந்தேகங்கள் எழும்புது. 2023 கடைசியில குளிர்கால கூட்டத்தொடர், நான் சொல்வது சரியா இருந்தா 2023 அல்லது 24 காலகட்டத்தில் குளிர்கால கூட்டத்தொடர்ல கிட்டத்தட்ட 141 பாராளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்துட்டு அன்னைக்கு தான் கொண்டு வர்றாங்க ஓட்டு தேர்தல் ஆணையரை எப்படி நியமிப்பது என்கின்ற அந்த விதிமுறையில மாற்றம் செய்யறாங்க. 23ல கொண்டு வருகிறாங்க. அந்த 23ல அந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல என்ன கொண்டு வராங்க? முதல்ல பிரதம அமைச்சர் இருப்பார், அதுக்கு பிறகு ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி இருப்பார், எதிர்கட்சி தலைவர். இதுதான் நடைமுறை. அந்த நடைமுறையை மாற்றி இன்றைக்கு பிரதம அமைச்சர் இருப்பார், அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு பிரதான அமைச்சர் இருப்பார், அப்புறமா எதிர்கட்சி தலைவர் இருப்பார். இப்ப நமக்கு பட்டபட்சமா தெரியுது மூன்றில் பெரும்பான்மை என்பது 2 தான். அந்த 2 அவர்களாகவே இருந்து விட்டா எப்படி ஒரு நியாயமான ஒரு தேர்தல் அதிகாரியை தேர்வு செய்ய முடியும்? தேர்வு செய்ய முடியாது. அதை தாண்டி இன்னும் ஒரு சட்டத்தை கூட கொண்டு வராங்க. இந்த தேர்தல் அதிகாரி மீது நீதிமன்றமே வழக்கு தொடர முடியாது. அவரை வந்து ஒரு சவால் பண்றாங்க. ஆமா, ஒரு காட்டாட்சியை உருவாக்குறாங்க. அப்ப என்னன்னா ஒரு தவறு செய்தா அவரை தண்டிக்க முடியாது, அல்ல நீதிமன்றமே கேள்வி கேட்க முடியாது என்கிற நிலையெல்லாம் ஜனநாயகம் இல்லை என்றுதான் அர்த்தம்.